வாங்க இந்த போர் ரிஃபைனிங் டோனர் எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நைசினமைட் எடுத்துருக்கோம். நைசினமைட் 5 grams. இன்றைக்கி வந்து நம்ம 100 grams ஆஃப் டோனர் நம்ம செய்ய போகிறோம். ஸோ பர்சன்டேஜ் அண்ட் கிராம்ஸ் வந்து ரெண்டுமே சேம் தான். ஸோ நைசினமைட் தான் நம்மளுக்கு போர்ஸுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆலன்டாயின். இது வந்து 0.4% எடுத்திருக்கேன். இதுவுமே ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்ல இன்க்ரீடியன்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா சோடியம் குளூக்கோனைட். இது வந்து ப்ராடக்ட் ஷெல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக செலேட்டிங் ஏஜென்ட் நம்ம ஆட் பண்ணுறோம். அதுதான் வந்து சோடியம் குளூக்கோனைட் 0.5 grams ஆட் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்டில் வாட்டர் நான் ஆட் பண்ணுறேன் 88.1%. உங்களுக்கு வேறு ஏதாவது ஹைட்ரோசோல் பிடிச்சிருந்தாலும் அதை நீங்கள் தாராளமாக இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம டபுள் பாய்லரில் மெல்ட் பண்ணிவிட்டு நைசினமைட் அண்ட் ஆலன்டாயின் வந்து நல்லா கரைஞ்சிற உடனே இதை ஹீட்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு 45 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே வர வரைக்கும் கூல் டவுன் பண்ணணும். ஸோ அதை பக்கத்தில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டைமில் இன்னொரு பீக்கரில் கூல் டவுன் ஃபேஸ் இன்க்ரீடியன்ஸ் அதாவது ப்ரிசர்வேட்டிவ் இதெல்லாம் வந்து நம்ம இன்னொரு பீக்கரில் மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ப்ரிசர்வேட்டிவ் ஈக்கோ 1 gram நான் ஆட் பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பாலிசார்பேட் 80 வந்து 1 gram ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ் வந்து நம்மளுக்கு சாலிபிளைஸ் பண்ணி தரணும். அதனால் என்ன பண்ணுறோன்னா ப்ரிசர்வேட்டிவை சாலிபிளைசரில் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த வாட்டர் ஃபேஸில் அதாவது ஃபஸ்ட் நம்ம மெஷர் பண்ணோம் இல்லையா அதில் மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிளியரான டிரான்ஸ்பரண்டான ஒரு டோனர் கிடைக்கும். அதனால தான். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா அது மில்கி ஒயிட்டில் ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபேஸே இருக்கு இல்லையா வாட்டர் ஃபேஸை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு செமி டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த மில்கி ஒயிட் இருக்கிறது கொஞ்சம் செமி டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனதுக்கப்புறமா மொத்தமாக நம்ம ஆட் பண்ணிட்டா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு டோனர் கிடைக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது டெம்பரேச்சர் வந்து கூல்டவுன் ஆனதுக்கப்புறமா தான் ஃபஸ்ட் நம்ம ப்ரிசர்வேட்டிவ் அண்ட் பாலிசார்பேட் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அடுத்து வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மல்பெரி எக்ஸ்ட்ராக்ட் 2 grams ஸ்ட்ராபெரி எக்ஸ்ட்ராக்ட் 2 grams ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு லிக்கரிஸ் எக்ஸ்ட்ராக்ட் இல்லை வீட் ப்ரோட்டீன் அந்த மாதிரி ஏதாச்சும் ஆட் பண்ணணுன்னாலும் தாராளமாக நீங்கள் வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ணிக்கலாம். இந்த டோனர் வந்து டெய்லி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் மார்னிங் அண்ட் நைட்டு கூட யூஸ் பண்ணலாம் தாராளமாக. ஃபேஸ் வாஷ் பண்ணோடனே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஈரத்தில் இருக்கும்போது நல்லா லைட்டாக டேப் பண்ணிவிட்டு டேம்பாக இருக்கும்போது அதுக்கப்புறமா ஹைலரானிக் ஆசிட் பேஸ்டு சீரமும் அண்ட் மாய்ஸ்சரைசர் ஃபினிஷ் ஆஃப் பண்ணிவிட்டு டெய்லி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3 to 4 months உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்கும். இது பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட்ஸ் கூட கம்மி பண்ணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.